தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நான் தெலுங்குலேருந்து தமிழுக்கு டப் பண்ண படங்கள் எல்லாம் அவருக்கு மட்டுமே நான் 68 படம் டப்பிங் பேசியிருக்கேன். அதனால் எனக்கு அவர் டைமிங்கு, அவர் பாடி லாங்குவேஜ், என்ன மாதிரி அவர் பேசுவார், இதெல்லாம் எனக்கு தெரியும். என் பேர் கோவிந்தன், ஹைவேஸ் கோவிந்தன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார் நிகழ்ச்சியிலையோ இல்லை இந்த விஜய் டிவி நிகழ்ச்சியிலையோ நிறைய பேர் கோட்டா வாய்ஸ்ன்னு பேசுகிறாங்க தெரியுமா? அது எல்லாமே என் வாய்ஸை தான் அவங்க மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தார், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உட்காந்தா. நான் சொன்னேன், நீங்கள் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சார், நீங்கள் எழுந்திரிச்சு இன்ஜினியர் ரூம் போயிடுங்க, இங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஏன்னா அவருக்கு பேசணுன்னா அப்படி தான் பேசவே ஆகணும், அதனால் நீங்கள் உட்காந்திங்கன்னா எனக்கு பேச வராது, நீங்கள் போயிடுங்க உள்ளன்னு. அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு சீன் தண்ணியிலேருந்து எழுந்திருப்பார் இல்லைங்களா. ரெண்டாவது விக்ரம் சார் கூட சண்டை போடுறதுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய சீன். நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, என்ன என்ன ஏன் தொல்லை பண்ற. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ், அந்த செங்கல் சூளையில் வச்சு கொளுத்துறது சீன். என்ன அரெஸ்ட் பண்ணுதே, என்ன அரெஸ்ட் பண்ணா உன் நகம் கூட மிஞ்சாலே. அது மூணும் நான் பேசினேன். அவர் நேராக உள்ளே வந்தவர் எதுவுமே பேசலை, லைட்டை போட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், என்ன சார் அப்படின்னா, இல்லைங்க நான் வந்து உங்கள் வாய்ஸ் மேட்ச் ஆதான்னு பார்க்குறதுக்கு தான் வெளியில் உட்காந்து அவ்வளோ நேரம் பேசினேன். ஆனால் இங்கே வந்து சீனை போட்டு பார்த்தா அப்படியே அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வேறு மாதிரி மாறுறீங்க நீங்கள். அவர் ஒருத்தருக்கு பேசியே 3 சீஃப் மினிஸ்டர்கிட்ட 3 தடவை கோல்டு மெடல் வாங்கின ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் நான் தான். 13,000 ரூபாய் சம்பளத்தில் 2 காக்கி ட்ரெஸ், ஒரு செட்டு பூட்டு போட்டுக்கிட்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அம்மா அந்த டைலாக் என்கிட்ட பேசி காமிச்சாங்க. பேசும்போது அவன் காது சவுக்குது பற்றியே, அவன் நம்ம சாதிகார பயலே, அவனை பார்த்தா நம்ம ஜாதிகார மாதிரி தெரியறாம்ல, பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே. கீழே வந்தால் மினிஸ்டர்ஸு போலீஸு எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மா என்ன பேசுனாங்க, இல்லை சார் இதுதான் சொன்னாங்க அப்படின்ட்டு. நான் தான் அவருக்கு பேசுகிறேன்றது அவருக்கே தெரியாது, கோட்டாக்கே தெரியாது. ஒரு சீனில் வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக சொல்லணும். நான் வந்து ஆந்திராவில் பெரிய திருடனாக இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். அப்போது அவர் வந்து அந்த டயலாக் வந்து சொல்லாமல் ஃபுல்லாக 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் மட்டுமே சொல்லியிருந்தார். கோதாவரி ஆற்றுல குதிச்சு நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு பேசியிருப்பார் அவர். ஒரு 3-4 தடவை அந்த ரீலை போட்டு 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 பார்த்து அப்புறம் டேக் போகலான்னு சொல்லி பண்ணிவிட்டு டேக் போகும்போது பார்த்தா ஒரு கட்டத்தில் என்னுடைய வாய்ஸை கேட்கல. உள்ளோம் டேரக்டர் சார் ராஜேந்திரன் சார்ன்றாரு, கேட்கல. என்னென்னு பார்த்தா அந்த மூச்சு பிடிச்சி பேசுறதுனால பின்னாடி ஸ்பைனல் கார்டில் போய் அழுத்தம் கொடுத்ததுனால நான் மயக்கம் போட்டு தேட்டர்லேயே வந்துட்டேன். ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அவருக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மற்றவங்க யாரும் அந்த வாய்ஸை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா அவர் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பார். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி நேட்டிவ். என் பேர் கோவிந்தன், ஹைவேஸ் கோவிந்தன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஐயோ என்னங்க அது, நான் இதெல்லாம் பேசவே இல்லையா, யார் டப்பிங் பேசுனதுன்னு கேட்டார். ரெண்டாவது வாய்ஸ் அப்படி என் வாய்ஸை கேட்ச் பண்ணியிருக்காருன்னு அப்போ தான் என்னை பற்றி அவர் விசாரிக்கிறார். வந்து பார்த்து மறுபடியும் வெளில வந்து கட்டி பிடிச்சிட்டு நயா வாய்ஸ் உண்டு அப்படி இப்படின்னு பாராட்டினார். இனிமேல் நீ தான் எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தெலுங்கு நேரடி தமிழ் படங்கள்லாம் என்ன எடுக்கிறாங்களோ அவர் கான்ட்ராக்ட் போடும்போது எனக்கு ராஜேந்திரன் தான் பேசணும்னு கான்ட்ராக்ட்லேயே என் பேரை சேர்த்துட்டார். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டப்பிங் ஆர்டிஸ்ட் ராஜேந்திரன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கோட்டா ஸ்ரீனிவாசன் சார் பற்றி தான் கேட்கணும். 2 நாள் முன்னாடி அவர் தவறிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவரை யோசிக்கும் போது கண்டிப்பாக ராஜேந்திரன் சாரோட பேர் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அவர் கூட இருக்கிற ஒரு ஜேர்னிலேருந்தே ஆரம்பிக்கலான்னு இருக்கு. எவ்வளோ வருஷம் முன்னாடியில இருந்து சார் அவருக்கு டப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் மொத்தமாகவே இந்த ஃபீல்டுக்கு வந்து 42-43 வருஷம் ஆகுதுமா. இதில் நான் நடிக்கிறதுக்கு தான் முதல்ல வந்தேன். டப்பிங் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். நான் ஒரு படம் ஹீரோவாகவும் பண்ணேன், தர்மகர்த்தான்னு ஒரு படம். அது 1981-82 அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆச்சு. கோவை சரளாவுக்கு அதுதான் முதல் படம். அப்புறம் தான் அவங்க முந்தானி முடிச்செல்லாம் நடித்தாங்க. அந்த படம் சரியாக போகலை. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து விமர்சனம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல தமிழ் பேசக்கூடிய நடிகர் கிடச்சிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு போட்டாங்க. ஆனால் படம் சரியாக போகல. அதில் என்ன பெரிய ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா, முதலாளின்னு ஒரு படம் வந்தது. எஸ் ராஜேந்திரன் சாரும் தேவிகா அம்மாவும் நடிச்சது. இந்த ஏரிக்கரையின் மேலே போகிற வெள்ளை பெண்மையிலேன்னு பாட்டு கூட வரும். அதே படம் தான் கொஞ்சம் மாற்றி
மறுபடியும் இந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதின வெங்கட் ராமானுஜம் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். ஸோ தமிழ் நல்லா பேசினார். அவர் தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அதனால் நிறைய ஆடிஷன்லாம் வச்சு என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த படம் போகலை. அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்தது. எல்லாம் சின்ன சின்ன கேரக்டராக வந்து எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. சரி என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்றும் பெருசாக படிப்பறிவு இல்லை, ஆங்கில நாலேஜும் அவ்வளோவா கிடையாது. சரி இந்த சினிமா தான் நமக்கு தொழில், இதில் ஏதாவது ஒரு பாத்திரம் கழுவுற வேலை கிடைச்சா கூட இதில் தான் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்தேன். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் இந்த டப்பிங் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி இருக்காங்க, அவங்களும் ஆர்டிஸ்ட்டு தான், ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே. என்னை விட அவங்க கொஞ்சம் சீனியர். அவங்க வந்து நிறையா இப்போ டப்பிங் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 4-5 பேர் தான், இந்த ஹேமா மாலினி, அனுராதா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் 4-5 பேர் தான் இருந்தாங்க. அதில் இவங்க ஒருத்தர். இவங்க வந்து ஜெயபிரதா, ராதிகா மேடம், நிறையா விஜய் சாந்தி, இவங்களுக்கெல்லாம் தெலுங்குலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது இல்லையா, அந்த படங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அவங்கள பார்க்குறதுக்கு டப்பிங் தேட்டருக்கெல்லாம் போகும்போது அந்த ஆர்ட்டை உட்காந்து கவனித்தேன். எப்படி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அந்த டப்பிங் பண்ணுறதெல்லாம். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இது நான் ஏதாவது ட்ரை பண்ணலாமா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க என் மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க போய் எங்கள் ரைட்டர்கிட்ட கேட்டாங்க, சார் ராஜேந்திரன் சொல்லிட்டு இவருக்கு எதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் என்னை வச்சு பேச வச்சு பார்த்தாரு. நல்லா இருந்தது. ஆனால் வாய்ஸ் வந்து ரொம்ப சன்னமாக இருந்தது. ரொம்ப ஒரு 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 ஆண்மைத்தனமான ஒரு வாய்ஸாக இல்லை, இப்போ இருக்கிற வாய்ஸ் இல்லை. ரொம்ப ஒரு ஃபீமேல் டச்சாக கொஞ்சம் இருந்தது. ரொம்ப வளர்ந்து வர டைம் இல்லைங்களா. உங்களுக்கு எத்தனை வயசு சார் இருக்கும் அப்போ? எனக்கா, எனக்கு என்ன, நான் ஸ்கூல் படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். 77 நான் ஸ்கூல் முடித்தேன். நேராக ஸ்ட்ரைட்டாக சினிமாவுக்கு தான் வந்து. ஏன்னா நான் கூட இருந்தவங்க எல்லாருமே கலை உலகம் சம்மந்தப்பட்டவங்க தான். நடிகர் பார்த்திபனும் நானும் கிளாஸ்மேட்டு. ஹிந்து ஸ்கூலில் தான் ஒன்றா படித்தோம். அப்போது அவர் பேர் மூர்த்தி. அதே மாதிரி சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்த வசந்த் என் கிளாஸ்மேட்டு. தேவா அண்ணங்கிட்ட தபலா சம்பத்தாக இருந்தவர் என் கிளாஸ்மேட்டு. எல்லாமே வந்து ஒன்றா படிச்சுக்கிட்டு நிறைய கற்பனைகள் கனவுகளோடு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ எனக்கு நடிப்பு மேலே இருக்கிற ஆர்வத்தில் நான் 77 ஸ்கூல் முடித்தோடனே நேராக இந்த நாடக உலகம், இதுக்கு கலை உலகத்துக்கு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் போய் இந்த டப்பிங்கை தேர்ந்தெடுத்து போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொன்னார், நல்லா பேசுகிறப்பா நீ, ஆனால் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, வார்த்தைகள் உடையணும், லகரல் அகரல் அகரம் இதெல்லாம் வந்து பெறலணும் நாக்கில். அதனால் நிறைய படிங்க, தமிழ் பேப்பர் நிறைய சத்தம் போட்டு படிங்க, இலக்கியங்கள் படிங்க, சங்கத்தமிழ், குறளோவியம், இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்கி கடக்க முடக்காக இருக்கிற டைலாக்ஸ், பொங்குதே வாழ்க்கை எஞ்சை தும்பி அப்படின்லாம் வர்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு அது மேலே ஒரு, ஏன்னா சினிமா தான் நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், நிறைய இந்த மாதிரி புக்குங்கள்லாம் வாங்கிட்டு பீச்சுக்கு போயிடுவேன். பீச்சில் காலையில் ஒரு 10-11 மணிக்கு போனேன்னா அங்கே பீச் ஓரமாக உட்காந்துட்டு சத்தம் போட்டு நான் பாட்டு தமிழ்லாம் படிப்பேன். அது அங்கே இருக்கிற அப்போ ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படகோரமாக வந்து உட்காந்துருப்பாங்க. நான் பாட்டு அங்கே போய் பொங்குதே வாழ்க்கை அப்படின்னு கற்றுனேன்னா அவங்க ஏந்திரிச்சு ஓடிடுவாங்க. அவங்க ரொம்ப பிரச்சனையாச்சுன்னா இந்த பையன் டெய்லி இங்கே வந்து கத்தின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி 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 வந்து நிறைய மொழி மாற்று படங்கள்லாம் நிறைய பேசினேன். தெலுங்குலேருந்து தமிழ், கன்னடாலேருந்து தமிழ், மலையாளம் டு தமிழ், அதெல்லாம் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கள். நம்பர் 20 மெட்ராஸ் மெயிலில் மலையாளம் டு தமிழ் படத்தில் மோகன்லால் சாருக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். அதெல்லாம் தெரியாது ரொம்ப பேருக்கு, நான் சொல்கிறது இல்லை, இங்கே தான் முதல் தடவை அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை மாதிரி பேசியிருக்கேன். அதே மாதிரி கிழக்கே போகும் ரயில், அதெல்லாம் பின்னாடி. கிழக்கே போகும் ரயிலில் ஹீரோ அறிமுகமானால சுதாகர், அவர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே தெலுங்கு போயிட்டார். அங்கே அவர் ஒரு காமெடி நடிகன் ஆகிட்டார். அவர் வாய்ஸ் கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கும். அவர் வந்து சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் தெலுங்குலேருந்து தமிழுக்கு டப் பண்ணாங்க. நாகார்ஜுனா சார், அமலா மேடமோட குழந்தை அகில் சின்ன பாப்பாவை நடித்தது படம் அது. அதில் 3 திருடங்களில் ஒரு திருடன் வந்து சுதாகர். ஸோ அதுக்கு என் வாய்ஸ் எடுத்து பார்த்து அது அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேச வச்சாங்க. அது அப்புறம் தெலுங்கில் ரொம்ப பிஸியாக போயிட்டு தமிழில் அவர் வந்து அதிசய பிறவின்னு ஒரு படம் பண்ணார். ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நடித்த படம். அதில் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த படம் அவருக்கு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ சில கரெக்ஷன்ஸு அதெல்லாம் வரணும் போது அவர் ஹைதராபாத்தில் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டார். கொஞ்சம் உடம்புநிலை சரியில்லாமல்.
அப்போது அவரை போய் கூப்பிட்டு வந்து பேசணும், வாய்ஸ் அதே மாதிரி மேட்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு, அப்போ ஆபாவணன், அரவிந்த்ராஜ் அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அப்போ அவங்க சொன்னாங்க, மருதபரணி பாடலாசிரியர் மருதகாசியோட சன்னு, அவர்கிட்ட தான் டப்பிங் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக போய் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தது. அப்போ அவர் சொன்னார், அதிசய பிரிவில் ஒரு சில இடங்கள் அங்கங்கே கொஞ்சம் சுதாகர் மாதிரியே வாய்ஸ் மேட்ச் பண்ணி பேசணும், ராஜேந்திரன் வந்துங்க பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் அது போய் பேசினேன். இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்களா, எது என் வாய்ஸு எது சுதாகர் வாய்ஸுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பெரிய கடவுளோட ஆசீர்வாதம். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது. அப்போது மருதபரணி தான் வந்து அவருடைய படங்கள் தான் நிறைய நான் பேசினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, டப்பிங்கில் நீ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, உன்னுடைய ஓன் வாய்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீ ரிஜிஸ்டர் பண்ணாத. நீ யாராருக்கு ஒருத்தர் பேசுகிற அப்படின்னு சொன்னால் அவங்க படத்தை பார்த்துட்டு இது யார் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். படம் பார்க்கும்போதே இது ராஜேந்திரன் தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னால் உன் மார்க்கெட்டு டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ உனக்குன்னு ஒரு வாய்ஸ் வச்சுக்கோ, மற்ற வாய்ஸுங்கள்லாம் கவனி, அந்த வாய்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு, அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வாய்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு வந்து இந்த டப்பிங் நுணுக்கங்கள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்து எல்லாமே ஒரு, அதாவது இன்றைக்கி எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய காரணம் வந்து மருதபரணி தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வந்தது. அப்படியே பண்ணி பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன் நான். அப்புறம் தான் கோட்டாக்கு பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. எனக்கு வந்து ஒரு சாமி படம் தான் ஒரு நேரடியாக தமிழ் படம் இங்கே நடிச்சது. எனக்கு அப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் டப்பிங் வந்திருக்குதுன்றதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஸோ இது ஒரு காலகட்டத்தில் போயிட்டுருக்கும்போது ஏவிஎம் கார்டனில் டப்பிங் நடந்தது. அப்போ வந்து இந்த கோட்டா சீனிவாசா அவர் தெலுங்கு ஆர்டிஸ்ட், சப்ஜெக்ட் வந்து திருநெல்வேலியில் நடக்கிற மாதிரி, அவர் திருநெல்வேலி லாங்குவேஜ் பேசணும். ஒரிஜினல் படத்தில் அவர் பெரும்பாலும் தமிழே பேசலை, தெலுங்கு தான் பேசியிருந்தார். ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணுறது? அப்போது நிறைய வாய்ஸ் டெஸ்ட்டு, மயில்சாமி, தாமு, நிறைய இப்போ இந்த மெமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, எதுவும் மேட்ச் ஆகலை. ஏவிஎம் கார்டன் ஜி தேட்டரில் சந்திரன் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் தான் என்னை பற்றி ஹரிக்கிட்ட சொல்லியிருக்கார், டைரக்டர் சார்கிட்ட, ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் நீங்கள் வாய்ஸ் டெஸ்ட்லாம் கூப்பிட்டிங்கன்னா அவர் வரமாட்டார், அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஸ்ட்ரைட்டாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு இது கேரக்டர்னு கூப்பிடுங்க, அவர் பேசுவார் அப்படின்னு. அப்புறம் கவிதாலயாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கவிதாலயா தான் அந்த படம் கம்பெனி, பாலச்சந்தர் சார், கேபி சார் படம். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லை சார் நான் வாய்ஸ் டெஸ்ட்லாம் போகிற பழக்கம் கிடையாது அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் போய் டைரக்டரை மீட் பண்ணுங்கள், அவர் உங்களை கைட் பண்ணுக்குவார் அப்படின்னா. சரி நான் போனேன். அவர் என்னை உட்கார வச்சு என் குடும்ப கதை, நீங்கள் யார், எங்கே இருந்தீங்க, போனீங்க, வந்தீங்கன்னு எல்லாம் கேட்டுன்னு இருக்காரு ஹரி சார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவர் எதுக்கு என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு. அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகுதான்றதுக்காக பார்த்தாரு. அது அவர் கண்டே பிடிக்க முடியல. அவர் ஒன்றும் திருப்தி இல்லாமல், சரி வாங்க நம்ம உள்ளே போய் நான் ஒரு 3 சீன் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு பேச முடியாது பேசலாம் அப்படின்னாங்க. அந்த 3 சீனு பேசினார். அப்போ அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தார், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உட்காந்தார். நான் சொன்னேன், நீங்கள் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சார், நீங்கள் எழுந்திரிச்சு இன்ஜினியர் ரூம் போயிடுங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஏன்னா அவருக்கு பேசணுன்னா அப்படி தான் பேசவே ஆகணும், அதனால் நீங்கள் உட்காந்திங்கன்னா எனக்கு பேச வராது, நீங்கள் போயிடுங்க உள்ளன்னு. அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு சீன் தண்ணியிலேருந்து எழுந்திருப்பார் இல்லைங்களா, 2வது விக்ரம் சார் கூட சண்டை போடுறதுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய சீன், நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, என்ன என்ன ஏன் தொல்லை பண்ற. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ், அந்த செங்கல் சூளையில் வச்சு கொளுத்துறது சீன், அது 3ம் நான் பேசினேன். அவர் நேராக உள்ளே வந்தவர் எதுவுமே பேசலை, லைட்டை போட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், என்ன சார் அப்படின்னா, இல்லைங்க நான் வந்து உங்கள் வாய்ஸ் மேட்ச் ஆதான்னு பார்க்குறதுக்கு தான் வெளியில் உட்காந்து அவ்வளோ நேரம் பேசினேன், ஆனால் இங்கே வந்து சீனை போட்டு பார்த்தா அப்படியே அந்த ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி வேறு மாதிரி மாறுறீங்க நீங்கள், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னாரு. அப்போ தான் அவர்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொன்னேன், சார் இது நேரடி தமிழ் படங்களுக்கு அவர் உங்களுக்கு புதுசு, ஆனால் எனக்கு அவர் புதுசு இல்லை. நான் தெலுங்குலேருந்து தமிழுக்கு டப் பண்ண படங்கள் எல்லாம் அவருக்கு மட்டுமே நான் 68 படம் டப்பிங் பேசியிருக்கேன். அதனால் எனக்கு அவர் டைமிங்கு, அவர் பாடி லாங்குவேஜு, என்ன மாதிரி அவர் பேசுவார், இதெல்லாம் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால என்னால் இது மேட்ச் பண்ண முடிஞ்சுது சார் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படத்துக்கு பேசி தான் பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு
அப்படின்னு ஜெயலலிதா அம்மா கையால், அவங்க அப்போ சிஎம், ம். அவங்க கையில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன். அது ஒன்று. அவர் ஒருத்தருக்கு பேசியே 3 சீஃப் மினிஸ்டர்கிட்ட 3 தடவை கோல்டு மெடல் வாங்கின ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் நான் தான். ஏன்னா ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, 2வது வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க சிஎம்மாக இருக்கும்போது, 3வது இப்போது ஸ்டாலின் அவங்க இருக்கும்போது, அதுக்கு இந்த சகுனி படத்துக்காக இப்போ கொடுத்தாங்க. ஸோ 3 இது. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அவருக்கு பேசுகிறேன்றது அவருக்கே தெரியாது, கோட்டாக்கே தெரியாது, ஐயாவுக்கே தெரியாது. நீங்க பேசியிருக்கீங்களா சார் எப்பயாச்சும், லைக் நேர்ல நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்கீங்களா அந்த மாதிரி? அதுதான், அது தெரியாது. அது எப்படி தெரிய வந்த ஒரு சந்தர்ப்பம்னு கேட்டிங்கன்னா, ஜெயசூர்யான்னு ஒரு படம் வந்தது. ம். அதில் கோட்டா ஐயா நடிச்சிருந்தார். அதில் ஒரு சீனில் வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக சொல்லணும். நான் வந்து ஆந்திராவில் பெரிய திருடனாக இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்புறம் கோதாவரி ஆற்றுல குதிச்சு கூவாத்துல எந்திரிச்சு இங்கே வந்தேன்னு ஒரு கதை சொல்லணும். அர்ஜுன் சார்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும் சொல்லுவார் அவர். அப்போது அவர் வந்து அந்த டயலாக்கை வந்து சொல்லாமல் ஃபுல்லாக 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் மட்டுமே சொல்லியிருந்தார். ஆனால் ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டார். கோதாவரி ஆற்றுல குதிச்சு நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு பேசியிருப்பார் அவர். இது வந்து ஒரு நம்ம மனோஜ்குமார் சார் தான் டைரக்டர். அவர் என்கிட்ட படத்தை போட்டு காமிச்சு, இதுதான் சார் மேட்ச் பண்ணேன். சார் என்ன சார் இது, டயலாக்கே கிடையாது, வெறும் 1 2 3 சொல்லியிருக்காருன்னு. ஆமாங்க, அவர் வந்து வேறொரு ஷூட்டிங்லேருந்து பர்மிஷன் கேட்டு வந்தார். அந்த டைமில் இவ்வளோ ஃபுல்லாக தமிழ் பேசுறது கஷ்டம், அதெல்லாம் நான் நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் எதாவது டப்பிங்கில் மேட்ச் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாரு. அதான் பேசுங்க சார்னு. அப்புறம் அந்த டைலாக்கை மனோஜ்குமார் சார் கொடுத்தாரு. அதை வாங்கி உட்காந்து அந்த டைமிங்க்கு இந்த டைலாக் ஒன்று, இந்த டைமிங்க்கு அந்த டைலாக் ஒன்றுன்னு பேசி கிட்டத்தட்ட ஒரு 2 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி நேட்டிவ். என் பேரு கோவிந்தன், ஹைவேஸ் கோவிந்தன் எல்லாரும் சொல்லுவாங்க. பேசி முடிச்சு போயாச்சு. இது ஒரிஜினல் வந்து அவர் டப் பண்ணணும் ஹைதராபாத்தில், தெலுங்கில். ஓ. அப்போ அவர் ஹைதராபாத்தில் போய் அங்கே பார்க்குறாரு. படத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக்கு. ஐயோ என்னங்க அது, நான் இதெல்லாம் பேசவே இல்லையா, யார் டப்பிங் பேசுனதுன்னு கேட்டார். 2வது வாய்ஸ் அப்படியே என் வாய்ஸை கேட்ச் பண்ணியிருக்காருன்னு. அப்போ தான் என்னை பற்றி அவர் விசாரிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, மிகப்பெரிய பாடகர் கண்டசாலா இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெலுங்கு பாடலாசிரியர். கண்டசாலாவோட சன்னு ரத்னகுமாரன் இருக்கார், அவர் காலமாயிட்டார் இப்போது. அவர் அங்கே அர்ஜுன் சாருக்கு டப்பிங் பேசுகிறார். அப்போ அவர் தான் சொன்னார், சார் அவர் உங்களை பேசினவர் என்னோடய ஃப்ரெண்டு தான், ஒரு நிமிஷம் இருங்க நான் ஃபோன் போட்டு தரேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அப்போ அவர் ஹைதராபாத்லேருந்து எனக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு டைம் அவர் ஹைதராபாத்லேருந்து கோட்டா ஐயா பேசுகிறாரு. நான் பேசினோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கு. அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர், அவ்வளோ பெரிய அவர், எனக்கு ஆந்திராவில் எம்எல்ஏ வேறு அவர். அவர் வந்து பேசினோன்னே ரொம்ப சந்தோஷம் ஐயா, அந்த மாதிரி பேசுனது. நான் நம்பர் சொன்னேன், நீனே டைலாக் அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாராட்டினார். நான் சென்னைக்கு வரும்போது உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. வாங்க சார், உங்களை சந்திக்கிறது எனக்கே பெரும் பாக்கியம், வாங்க அப்படின்னேன். அப்புறம் ஒரு மாதம் ஓடிடுச்சு. திடீர்னு பரணி ஸ்டுடியோவிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அவங்க இன்ஜினியர் ஃபோன் பண்ணார். சார் கோட்டா ஐயா வந்திருக்காங்க, உங்களை பற்றி விசாரித்தார், யார் எனக்கு டப்பிங் பேசுகிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ராஜேந்திரன் சொன்னேன், அவரை மீட் பண்ண முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் நான் போனேன். அவர் வந்து அங்கே ஒரு தெலுங்கு படத்துக்கு டப் பண்ணிட்டு இருந்தார், புஜ்ஜிகாரு மேட் இன் சென்னை, அந்த படம் பேர். அந்த படத்துக்கு டப் பண்ணிட்டு இருந்தார். நான் போனேன். நான் போகும்போது ஒரு ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட்லாம் போட்டுன்னு, கிளாஸ்லாம் போட்டுன்னு, கார் எடுத்துன்னு போய் நிற்க வச்சுட்டு உள்ளே போய் இன்ஜினியர்கிட்ட சொன்னேன், அவர் நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு. அப்புறம் சார் உங்களை பார்க்க, அவருக்கு பேர் அது கூட சொல்லலை, சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்ட்டார். வர சொல்லி அப்படின்னு தெலுங்கில் சொன்னார். அப்புறம் நான் உள்ளே போய் நின்னேன்னா, ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறானே, ఎవరయ్యా మీరు அப்படின்னாரு. సార్ నేనే సార్ రాజేంద్రన్ గారు, అరవా పిక్చర్స్లో మీ అరవా లాంగ్వేజ్ డైలాగ్ నేనే చెప్తాను కదా அப்படி இப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச அரைகுறை தெலுங்கில் எடுத்து பேசினேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏஞ்சிட்டார். உடனே உட்காந்து டப்பிங் பேசிகிட்டு இருந்தார். ஏஞ்சிட்டு என்னை வந்து சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த ரீல் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. நீங்கள் நிதானமாக வாங்க சார், நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்து மறுபடியும் வெளில வந்து கட்டி பிடிச்சிட்டு நயா வாய்ஸ் உண்டு அப்படி இப்படின்னு பாராட்டினார். இனிமேல் நீ தான் எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவர் தெலுங்கு நேரடி தமிழ் படங்கள்லாம் என்ன எடுக்கிறாங்களோ அவர் கான்ட்ராக்ட் போடும்போது எனக்கு ராஜேந்திரன் தான் பேசணுன்னு கான்ட்ராக்ட்லேயே என் பேரை சேர்த்துட்டார். யாரும் வேறு யாரும் அவர் டப்பிங் பேச முடியாது, அவருக்கு பேசுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆச்சு.
சென்னைக்கு எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவார். க்ரீன் பார்க் ஹோட்டலில் தான் தங்குவார். நான் இங்கே தான் இருக்கேன், ரூம் நம்பர் இது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசுவார். ஃபஸ்ட்டு டைம் க்ரீன் பார்க் ஹோட்டலுக்கு போகிறேன். போனால் உட்காந்துட்டு இருந்தார். பாட்டிலெலாம் இருந்தது, ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம். தகசரா அப்படின்னாரு. ஒத்து சார், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை சார். ஏன்டே அப்படின்னாரு. ஆமாம் சார், எனக்கு குடிக்கிற பழக்கம், சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது சார். என்னையா நீ சினிமா ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் கிடையாதுன்ற நீ, வேஸ்ட் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பேசலை, கம்முன்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் அவரே பாராட்டினார், உண்மையிலேயே பெரிய விஷயங்க, இந்த சினிமா ஃபீல்டில் எல்லாமே சுலபமாக கிடைக்கும். இப்போ நம்ம வெளியில் போய் பாட்டில் வாங்கினா கூட காசு கொடுத்து வாங்கணும். இங்கே அதை இந்த மாதிரி கொடுப்பாங்க, அதுவும் காஸ்ட்லி ட்ரிங்க்கு. அதுவே வேணான்னு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா ரொம்ப பெருமையாக இருக்கே அவனை பார்க்கும்போது அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். கடைசியாக எப்போ சார் அப்போ மீட்? இல்லை, கடைசியாக நான் வரும்போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார், இல்லைன்னா ஹைதராபாத்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவருடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஒரு விஷயமெல்லாம் எனக்கு அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போது வைஜெயந்தி ஐபிஎஸ்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா? அதே மாதிரி டைப்பில் ஒரு படம் வந்து ஸ்னேகா மேடம் நடித்து கிச்சான்னு ஒரு டைரக்டர் வந்து பண்ணி வந்தது. அதில் இவர் தான் வில்லன். அவர் வில்லன் இருக்கும்போது அதில் ஒரு ரோடு சீன் ஒன்று எடுத்திருந்தாங்க. அது ஒரு 1/2 hour 1 hour தான் பர்மிஷன். ஸ்னேகா மேடம் வந்து இவரை பெல்ட்டால் அடித்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி சீன். அங்கே அந்த பரபரப்பில் அவரால் டைலாக் பேச முடியல. அவர் பாட்டுன்னு ஏதோ கத்தின்னு தெலுங்கில் எதுவும் போகிறாரு. எங்கள் டைரக்டர் வந்து ஃபோனில் ஹெட்ஃபோனில் இதில் மைக்கில் சொல்கிறாரு, சார் டைலாக் ஏதாவது சொல்லுங்கள் சார்னு. அப்போது அவர் நடிக்கும்போதே அவர் அங்கேருந்து என்ன சொல்கிறாருன்னா, உதலையா அక్కడ ராஜேந்திர గారు ఉన్నారుன்னா வாடு చూసుకున్నారు அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது அவங்க ஷூட் பண்ண ரீல்லையே இருக்குது. அப்போது நான் இதை டப்பிங் பேசுகிறதுக்கு போகும்போது டைரக்டர் என்னை கூப்பிட்டு சொன்னார், சார் என்ன சார் கோட்டா ஐயா உங்கள் பேரில் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, இந்த சீனை பாருங்கன்னு எனக்கு அந்த ரீல் போட்டால் அதில் என் பேரை சொல்லி அவன் பார்த்துக்குவாங்க, நீ பாட்டு எடியா அப்படின்னார். கடைசியில் இங்கே நான் வந்து அதை மேட்ச் பண்ணி நடித்தேன். ஒவ்வொரு மாதமும் அவர் பர்த்டேக்கு நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணிவிடுவேன். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். கடைசியாக ஒரு தடவை ஃபோன் பண்ணி க்ரீன் பார்க் ஹோட்டலுக்கு வாயா அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் போனேன். அப்போவே அவர் ரொம்ப தளர்ந்து போயிட்டார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கண்ணு முன்னாடியே அவருடைய சன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்தாது. அவர் ஒரு பெரிய ஃபாரின் பைக் ஏதோ கேட்டாரா, அதை வாங்கி கொடுத்து அன்றைக்கி நைட்டு பார்ட்டி கொடுக்குறதுக்காக போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. அப்போ போகும்போது அந்த புது பைக்கில் போயிருக்காரு. அது ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க ஃபேமிலியே பார்க்குது, புள்ள கண்ணு முன்னாடியே இறக்குறாரு. அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டார் அவர். அதுலேருந்து அவர் நடிக்கிற ஆர்வமே போயிடுச்சு. ரொம்ப தளர்ந்து போயிட்டார். அப்போ கடைசியாக நான் கூப்பிட்டாருங்க, வாயா நான் இனிமேல் சென்னைக்கு வரமாட்டேங்க, படம்லாம் நடிக்கிறதில்ல அப்படின்னு. அப்போ ஒரு 3 ப்ரொடியூசர் உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். ராஜேந்திரன் அரவா லாங்குவேஜில் மன பிராணா அப்படின்னாரு. நான் இங்கே நடித்தா கூட எனக்கு உயிர் கொடுக்குறவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினார். அப்பவும் அந்த ஒரு இதுலேயும் அவருக்கு நகைச்சுவை உணர்வு பாருங்கள். அந்த படம் பேர் துட்டு. ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறார், மஞ்சி ஆர்டிஸ்ட்டு, ராஜேந்திர மஞ்சி துட்டு அடுகு, டப்பு அடுகு, மஞ்சி பார்ட்டி அப்படின்னாரு. சார் நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு. அதுதான் நான் கடைசியாக அவரை மீட் பண்ணது. இந்த வருஷம் போன வருஷம் ஜூலை 10 அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். பேசினேன், ரொம்ப தோஞ்சு போய் தான் பேசினார். இந்த 10 பர்த்டே கொண்டாடினாங்க. 12ஆம் தேதி நம்மளை விட்டு போயிட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது அவ்வளோ பெரிய லெஜெண்டு தெலுங்கில். அவர் வந்து எம்எல்ஏ, பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் அது எதையுமே காமிச்சிக்க மாட்டார். ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி பழகுறோமோ அந்த மாதிரி தான் பழகுவார். அவருக்கு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது வந்து எனக்கு உண்மையிலேயே பெரிய பெருமை. அவருக்கு பேச ஆரம்பித்தது தான் என்னோடய ஸ்டார் வேல்யூ பெரிய லெவலுக்கு போச்சு. ஒரு தடவை கனடாவிலேருந்து என்கிட்ட பேசினாங்க. கனடா நாட்டிலேருந்து யார் நமக்கு பேசுகிறாங்க? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சொன்னார், சார் கனடா ரேடியோலேருந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு. அங்கே யார் இருக்காங்க நமக்கு அப்படின்னு. அப்புறம் நைட்டு 9:30க்கு இங்கே லைவ் இன்டர்வியூ போச்சு. இங்கே 9:30 மணின்னா அங்கே காலையிலையும் கனடாவில். அப்போது ரேடியோவில் இன்டர்வியூ போகுது. அப்போ தான் எனக்கு தெரியும் கனடா நாட்டில் எனக்கு ரசிகர் மன்றம் இருக்குன்னு. ரசிகர் மன்றம் இருக்கு. கோட்டா வாய்ஸ் ராஜேந்திரன் ரசிகர் மன்றம் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குன்னாங்க, மலேசியாவில் இருக்குன்னாங்க. இதெல்லாம் அவங்க பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த ஒரு பாக்கியமாக ஐயாவால் தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் 3 சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவார்டு வாங்கினதும் அவரால் தான் கிடச்சிது.
பெரிய ஒரு ஒரு மகான், அவர் பெரிய தெய்வம் அவர். அவ்வளோ ஒரு இது கொடுத்துட்டு போயிட்டார். இன்னொரு பெரிய கிரெடிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டார் நிகழ்ச்சியிலையோ இல்லை இந்த விஜய் டிவி நிகழ்ச்சியிலையோ நிறைய பேர் கோட்டா வாய்ஸ்ன்னு பேசுகிறாங்க தெரியுமா? அது எல்லாமே என் வாய்ஸை தான் அவங்க மிமிக்ரி பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ் என்னன்னு யாருக்கும் தெரியாது. சார் எப்படி இருக்கும் சார் அவர் வாய்ஸ்? லைக் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலி மக்களுக்கே தெரியாது. சாமி படம் வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தெலுங்கு நடிகர் வந்து தமிழ் இவ்வளோ தெளிவாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் அது தெரிஞ்சது. இதை வெளியில் தெரிய வச்சது யாருன்னா சிவகார்த்திகேயன் தான். அப்போ அவர் வந்து விஜய் டிவியில் அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் சிரிச்சா போச்சுன்னு ஒரு செக்மெண்ட் வரும். அதில் தான் என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது, நீங்கள் தான் கோட்டாக்கு பேசுகிறீங்கன்னு வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுண்ணே, நீங்கள் வாங்க நம்ம அதை தெரிய வச்சுருவோம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பழனி பட்டாளம்னு ஒருத்தர் அவர் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி பேச வச்சு, நீ பேசுகிறது கோட்டாவோட வாய்ஸ் இல்லை, உட்காந்துருக்காரு இவரோட வாய்ஸ் தான், கோட்டா வாய்ஸ் யாரும் கேட்டதில்லை, இவர் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனால தான் நான் தான் இதை பேசுகிறேன் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. அவருக்கு பேசணுன்னா பேஸ் வாய்ஸ் போய் மூச்சு அடக்கி அதை வேறு மாதிரி பேசணும். கிருஷ்ணலீலான்னு ஒரு படம் அவர் நடித்தது, நான் டப் பண்ண அந்த படம் வெளில வரல, அதுவும் கவிதாலயா நிறுவனம் தான். கந்தசாமின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, விக்ரம் நடித்தது. அந்த படத்தினுடைய கதையும் கிருஷ்ணலீலாவினுடைய கதையும் ஒரே கதை. இது வந்துன்னா அதை சீட் எடுத்து போட்டு யாருன்றது கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ஒரு டிவி சீரியல். அதில் வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து லெட்டர் வரும், போஸ்ட் கார்டு. அதில் இந்த ஊரில் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்ற மாதிரியே சிங் பண்ணி போட்டாங்க. அதில் கிளைமேக்ஸ் ரீலு, ஒரு ரீல் ஃபுல்லாக அவர் பல விதமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஹீரோ வந்து நான் அவன் இல்லை படத்தில் நடித்தார்ல ஜீவன், அவர் தான் ஹீரோ. இவர் வந்து இந்த 25 ரூபாய்க்கு நடிக்கிறவன் எப்படி நடிப்பான், 25,000 சம்பளம் வாங்கி நடிக்கிறவன் எப்படி நடிப்பான், 25 லட்சம் வாங்கி நடிக்கிறவன் எப்படி நடிப்பான்னு வெரைட்டி காட்டுவார். ஃபுல் ரீலே நான் டப் பண்ணி ஆகணும். இவர் ஜீவன் வந்து ஒரு 2 வார்த்தை மட்டும் கேட்டு விட்டுருவார். அது ஃபுல்லாக என்ன பண்ண டேரக்டர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சார் இது வந்து பிட்டு பிட்டாக போனீங்கன்னா அதனுடைய ஜீவன் வராது, ஸோ ஃபுல் ஸ்ட்ரென்த் அடிப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 3-4 தடவை அந்த ரீலை போட்டு 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 பார்த்து அப்புறம் டேக் போகலான்னு சொல்லி பண்ணிவிட்டு டேக் போகும்போது பார்த்தா ஒரு கட்டத்தில் என்னுடைய வாய்ஸை கேட்கல உள்ளோம். டேரக்டர் சார் ராஜேந்திரன் சார்ன்றாரு, கேட்கல. என்னென்னு பார்த்தா அந்த மூச்சு பிடிச்சி பேசுறதுனால பின்னாடி ஸ்பைனல் கார்டில் போய் அழுத்தம் கொடுத்ததுனால நான் மயக்கம் போட்டு தேட்டர்லேயே வந்துட்டேன். அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்புறம் தேட்டரில் எல்லாம் ஓடி வந்து பார்த்தா மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அவருக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது அதனால தான் மற்றவங்க யாரும் அந்த வாய்ஸை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா அவர் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பார். இந்த சிரிப்பும் பார்த்திங்கன்னா சந்தானம் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், குழந்தை 2 பாத்ரூம் போகிற மாதிரி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கஷ்டம். அந்த டயலாக் தான் நான் சிரிச்சுக்கிட்டே ஒரு போலீஸ்னு. ஆமாம், திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஆக்சுவலி நீங்கள் ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் அப்படின்னு தான் கத்தியிருப்பார். அதை காமெடியாக மாற்றினது நான். இந்த டோனில் போயிட்டு போலீஸ் அப்படின்னு மாற்றி கத்துனது, அதுதான் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சதுக்கே காரணம். அந்த ஒரு பெரியது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அம்மா அந்த டைலாக் என்கிட்ட பேசி காமிச்சாங்க. இது யாருக்குமே அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம் கிட்ட நான் அவார்டு வாங்குகிறேன், கோல்டு மெடல். அப்போது ப்ரோட்டோகால் உண்டு எப்படி வாங்கணும்னு. ஸோ என்னை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல இப்படி நிற்க வச்சுட்டாங்க. என்னை பற்றி சொல்லுவாங்க, இந்த சாமி படம் இதில் நடித்தார், போனார், வந்தார், அவருக்கு இப்போ வந்து தமிழக அரசு விருது வந்து கௌரவிக்கப்படுதுன்னு அப்படியே கிட்ட போகணும் அம்மா கிட்ட. கரெக்டாக அவங்க கிட்ட போய் நின்ன உடனே நான் வணக்கம் பண்ணோன்னே அவங்க அந்த கோல்டு மெடலை கழுத்தில் மாட்டுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும், நன்றின்னுவாங்க, வந்துடணும். இல்லைன்னா போலீஸ் பின்னாடி வந்து நம்மளை இழுத்துருவாங்க, நீ வாங்க வெளியில் வாங்க அப்படின்ட்டு. பட் இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளார சாமி படத்தில் வர அந்த 2 வரை டைலாக் என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது அவன் காது சவுக்குது பற்றியே, அவன் நம்ம சாதிக்கார பயலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. நான் அப்படியே பறக்கிறேன், இருக்கிறேன் நான், ஒன்றும் புரியல எனக்கு. கீழே வந்தால் மினிஸ்டர்ஸு போலீஸு எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மா என்ன பேசுனாங்க, இல்லை சார் இதுதான் சொன்னாங்க அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய பாராட்டு எனக்கு அம்மா கையால் கிடச்சது.